ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க 12th முடிச்சிட்டு இன்ஜினியரிங் போறதா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் கவுன்சிலிங் போட்டு கவர்மெண்ட் கோட்டா மூலமா சீட் எடுக்கணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். இப்ப நிறைய ஃபோன்ஸ் கால்ஸ் வருது. யாருக்கு? கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு, அதாவது ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு தான். ரேங்க் லிஸ்ட் ஆனது ஜூலை 10ஆம் தேதி எல்லாத்துக்கும் வந்திருக்கும். அவங்களுக்கு ஓயாம ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு. என்னன்னு கேட்டா, நாங்க கவுன்சிலிங் ஆஃபீஸ்ல இருந்து பேசுறோம். நீங்க இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா? எங்க சேர போறீங்க? எந்த காலேஜ்? கவர்மெண்ட் காலேஜா இல்ல பிரைவேட் காலேஜா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர் எல்லாமே, அதாவது நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா வாங்கிருவாங்க. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு ஸ்கேம். இதை ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க மாட்டிக்கிடக் கூடாது. மேலும் இந்த பாஸ்வேர்ட், ரிஜிஸ்டர் பண்ண பாஸ்வேர்டு, யூசர் நேம் யார்ட்டையும் கொடுத்துறாதீங்க. எப்படியாவது கேட்பாங்க. அதுவும் நீங்க சொல்ற காலேஜ்ல இருந்து ஃபோன் அடிச்சு கேட்பாங்க. ஏன்னா சாய்ஸ் பில்லிங் அவங்க பண்றதுக்கு. கொடுத்த அப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். முடிஞ்சுது. இனி அவங்க இஷ்டம்தான். எந்த காலேஜில் நீங்கள் போனோமோ அங்க புக் பண்ணி விடுவாங்க மாறி. அப்ப நினைச்சுக்கிட்டு ஐயோ கொடுத்துட்டோமே, போச்சே, வாழ்க்கையே போச்சு. அதனால முன்னெச்சரிக்கை இருங்க. ஃபோன் கால்ஸ் வரும், நிறைய தடவை வரும். இங்க அட்டெண்ட் பண்ணி இதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். வேணும்னா நான் உங்க ஆபீஸ்ல தான் வந்து பதிஞ்சிருக்கோம். அங்கே நீங்க பார்த்துக்கோங்க. என்னோட டீடைல்ஸ் என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லிருங்க. சொல்லிட்டு வச்சிருங்க. தப்பி தவறி கூட அவங்க யூசர் நேம் பாஸ் வேற சொல்லிடாதீங்க. இது போல இன்னும் சாய்ஸ் ஸ்பெல்லிங் வர வர நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். பர்சனல் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேட்பாங்க. யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதே மாதிரி ஃபோன் கால்ஸ் நிறைய வந்திருக்கு. ஆமா, அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதையுமே சொல்லிடாதீங்க. இந்த காலேஜ் தான், இந்த ஊரு தான் அப்படின்னு எங்குமே சொல்லாதீங்க. சாய்ஸ் ஸ்பெல்லிங் நீங்க மட்டும் நிரப்புங்க. இல்லைன்னா டிஎஃப்சி சென்டர் போங்க. அதான் உங்களுக்கு நல்லது. இந்த மாதிரி யூடியூப்ல நிறைய பேர் அவேர்னஸ் இருக்க சொல்றாங்க. நீங்களும் அவேர்னஸா இருந்துக்கோங்க. இன்னும் இத பத்தி நிறைய வீடியோஸ் வருது. டிஎன்ஏ ஸ்கேம் பத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.